பைத்தியமா உனக்கு? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வராம போயிருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? அதாண்டி நானும் கேக்குறேன். நீ ஏன் இங்க வந்த? நீ மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரம் எல்லாமே முடிஞ்சிருக்கும். நான் செத்திருப்பேன். என் பிரச்சனை, வேதனை, கஷ்டம், இந்த குடும்பத்துக்கு நான் ஏற்படுத்தின அவமானம் எல்லாமே ஒட்டு மொத்தமா என்னோட மண்ணோட மண்ணா முடிஞ்சிருக்கும். நீ எதுக்கு இங்க வந்த? அப்படியே கொன்னுருவேன் உன்னை. எதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்க? ஏன் இப்படி பண்ண? என்ன நீ பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? அடி, என்ன நல்லா அடி. எனக்கு இந்த தண்டனை தேவைதான். அக்கா, ஐயோ என் மகளே, நான் என்ன பண்ணேன்? அம்மா, நான் தாம்மா எல்லா பிரச்சனைக்கும் காரணம். என்ன விட்டுருங்கம்மா. உனக்கு 2 பொண்ணு இல்லம்மா. சத்யா ஒரே ஒரு பொண்ணுதான் நினைச்சுக்கோமா. நீயே உன் கையால விஷம் வச்சு என்ன கொன்றுமா. அக்கா, என்னக்கா? உனக்கு விஷம் கொடுத்து கொல்றதுக்கா உன்னை 10 மாசம் சுமந்து பெத்து? அக்கா, அழாதக்கா. நான் தான் இருக்கேன்ல, நான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன்க்கா. சத்யா, நல்ல நேரத்துல நீ வந்தடி. இல்லன்னா நான் எப்படி சொல்வேன்? இவ வயிற்றுல இருக்கிற குழந்தை சத்யா, இவ என்ன காரியம் பண்ணிருக்க உனக்கு தெரியும் தானே? இந்த அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லல. எனக்கு தான் இந்த விஷயம் முதல்லயே தெரியும். ஏற்கனவே தாத்தா பாட்டியோட 80வது கல்யாண நாள் முடிஞ்சதும் இவ அன்னைக்கு ராத்திரி விஷச்செடி அரைச்சு குடிச்சிட்டா. நான் தான் காப்பாத்தினேன். அப்பவே எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு.